எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைய தேவனுடைய வார்த்தையானது என்னவென்றால் 1 தீமோத்தேயு 1:6 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாமா? என் கூட சேர்ந்து வாசிங்க. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். அல்லேலூயா. அப்ப பாருங்க, எதுக்கு வீண் பேச்சுக்கு பாருங்க, ஆண்டவர் சொல்கிறார், இவைகளை சிலர் நோக்காமல். எவைகளை நோக்காமல்? அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய வசனங்களை நோக்காமல், அதன்படி வாழாமல் இன்றைக்கு அநேக பேர் பார்த்தீங்க அப்படின்னா வீண் பேச்சு பேசிக்கொண்டு விலகி போனார்கள். என்ன விலகி போனார்கள்? வீண் பேச்சு பேசுகிறதுனால தேவனை விட்டு விலகி போகிறார்கள். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு விலகி போகிறார்கள். அபிஷேகத்தை விட்டு விலகி போகிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, தேவையில்லாத பிள்ளைங்க ஸ்கூல்ல போய் எல்லாரும் நம்ம மேக்சிமம் யார் வீண் பேச்சு பேசி கொண்டிருப்பாங்கன்னா அநேக சகோதரிகள் வீண் பேச்சு பேசி கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. பக்கத்து வீட்டில் போய் வீண் பேச்சு பேசுறது, தேவையில்லாத கட்டுக்கதைகள். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 4:7 சொல்லப்பட்டிருக்கு, சீர்கேடும் கிளவி பேச்சும். அல்லேலூயா. கட்டுக்கதைகளும், தேவையில்லாத கட்டுக்கதைகளை பேசி கொண்டிருக்கிறது, அடுத்தவங்களை பற்றி பேசுகிறது, அடுத்தவங்க குடும்பத்தை பற்றி பேசுகிறது, வீண் பேச்சு. அது ஒன்றுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை வீணாக பேசிக்கொண்டு இன்னைக்கு எத்தனையோ பேர் நேரங்களை செலவழித்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ அப்படியாய் பாருங்களேன் என் அன்பு சகோதரிகளே, வீண் பேச்சுக்கு நம்ம இடம் கொடுக்காம இருக்கணும். நம்ம வாயிலேருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் எதை பேசணும், எப்படி பேசணும், ஞானமாய் பேசணும் என்று சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிற பொழுது அவர் நம்மளுக்கு வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அப்ப வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கணும். வீண் வார்த்தைகளை பேசக்கூடாது. அந்த வீண் பேச்சுகள் பேசுறதுனால கிளவி நாயம் உட்காந்து ஸ்கூல்ல போற பிள்ளைங்களும் அப்படிதான் பண்ணுவாங்க. ஸ்கூல்ல போகும்பொழுது, ஸ்கூல்ல, காலேஜ்ல, அதே போல வேலை செய்யற இடங்கள்ல தேவையில்லாத கட்டுக்கதைகளை பேசி கொண்டு இருப்பாரு. அல்லேலூயா. அது எந்த ஒரு காரியமும் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அப்படிப்பட்ட வீண் வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு அவர்கள் கட்டுக்கதைகளை பேசிக்கொண்டும் சீர்கெட்ட பேச்சுக்களை பேசிக்கொண்டு கிளவி நாயம், கிளவிகளை எப்படி கூடி உட்காந்து நாயம் கட்டிட்டு இருப்பாங்களோ அப்படியாய் ஒவ்வொருவரும் அப்படியாய் பேசி கொண்டு இருக்கிறார்கள். என் அன்பு சகோதரிகளே, ஆண்டவர் சொல்றார், வீண் பேச்சுக்கு விலகி போனார்கள். இடம் கொடுத்ததுனால விலகி போனார்கள். எப்படி விலகி போவார்கள்? தேவனை விட்டு. வீண் பேச்சு பேச தேவனை விட்டு நம்ம விலகி போகிறோம். உங்களுடைய அபிஷேகம் உங்களை விட்டு விலகி போகும். அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் உங்களை விட்டு விலகி போவார். தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதபடிக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய நாவுகளை காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நான் உங்களுக்காக ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா. அப்பா, உமது சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இனி தேவையில்லாத வார்த்தைகளை, தேவையில்லாத வீண் பேச்சுகள் பேசாதபடிக்கு, கிளவி நாயங்களை பேசாதபடிக்கு ஆண்டவரே அப்பா, ஒருவர் குடும்பத்தை பற்றியும் ஒருவரை பற்றியும் குறை சொல்லாதபடிக்கு என் தேவன் ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாய் மாற்றும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமது சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தேவன் தாமே ஆளுகை செய்து ஒவ்வொருவருக்கும் நல் புத்தியை கொடுக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஞானத்தை கொடுக்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன். அறிவை கொடுக்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன். எப்படியெல்லாம் பேச வேண்டும் என்று என் தேவன் அவர்களோடு இடர்படும்படிக்காய் ஜெபிக்கிறேன். அப்படியா நீங்க செய்யப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூல பிதாவே, ஆமேன். God bless.